நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஒரு தனி மாதிரி உங்கள் பிள்ளையோ உங்கள் குடும்பமோ அண்ணனோ தம்பியோ நீங்கள் யாருக்கோ உதவுனாலுமே கூட எல்லோரும் வாழ்ந்துருவாங்களா? நான் உதவி பெறுறவங்கெல்லாம் இல்லை, எல்லோரும் உதவி பெற்றுருவாங்களா? நீங்கள் உதவி செய்ய தயாராக இருந்தாலுமே கூட எல்லோரும் அந்த உதவி பெற்று வாழ்ந்துடுறாங்களா? என்ன இல்லை. மானியம் கொடுக்குறதுனால எல்லாம் இப்போது தனியாக தலித்துக்குன்னு மானியம் தந்து அதை காப்பாற்றுறதும் ஒரு இயக்கமே வச்சுக்கிறான். நல்லா இருந்தாங்களா? என்ன டிக்குன்னு ஒரு கம்பெனி வச்சு டிக் லோன்லாம் தருவாங்க. எத்தனை பேர் அந்த விஷயம் தெரியும்? எத்தனை பேர் வாங்கிட்டு கரெக்டாக கட்டினாங்க? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே திருந்தணும். போதாதுன்னு நினைக்கணும். ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கிட்டது போதாது. எங்கள் அப்பா 8ஆம் கிளாஸ் படித்தார், நான் டிகிரி வாங்கிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், போதாது. அதில் இன்னும் மாஸ்டர் ஆக முடியுமான்னு பார்க்கணும். வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் முன்னேறிந்தாலுமே அதுனா அது போதாது. உங்களுக்கு முடிந்த அளவு வாழணும். அப்பாவோ அம்மாவையோ காரணம் காட்ட கூடாது. அவங்க வாழ்க்கை அவங்களுது. எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அதனால் நான் சரியில்லை சொல்லக்கூடாது. என் அண்ணன் தம்பி சரியில்லை சொல்லக்கூடாது. என் கணவன் சரியில்லை சொல்லக்கூடாது. என் மனைவி சரியில்லை சொல்லக்கூடாது. கணவன் சரியில்லைன்னு இன்னுமா உனக்கு புரியல? கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷம் ஆகியுமா உனக்கு புருஷன் சரியில்லைன்னு சொன்னு. இப்போ 30 வருஷமாக புருஷன் சரியில்லைன்னா புருஷன் சரியில்லைன்னு தான் புரியவே இல்லையா உனக்கு? அடுத்தது யார் தான் வாழனா? எப்போ பார்த்தாலும் புருஷன் சரியில்லை. புருஷனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ சரியில்லை, நீ என்ன தான் செஞ்சுங்கிற? எப்போ பார்த்தாலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் இறக்கத்தை தேடுற. அப்படிலாம் செய்யக்கூடாது. புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லைன்னா யார் சரியில்லை? அது யாருக்கு சரியில்லை? எல்லாம் சரியாக இருந்தால் நீ என்னத்துக்கு இங்கே வந்த?